1,00,000 மரங்கள் இலக்காக 3,233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார். இன்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்களுக்கும் அமைச்சர்களுடன் பணியாற்றுபவர்களுக்கும் எல்லாருக்குமே முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்னு பார்க்க முடிகிறது. யாரும் தவறு செய்யாத வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அமைச்சர்கள் மட்டுமில்ல, அமைச்சரோடு இருக்கிறவங்க இன்னும் பலர் அப்படிங்கிறத நம்ம கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்கிறார். தேர்தல் வாக்குறுதிகளை வெறும் வாக்குறுதியாக கொடுக்கல, இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற ரீதியில் முதலமைச்சர் பேசியிருப்பதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். மணிகண்டன், முதலமைச்சர் என்னென்ன விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு கேபினெட் மீட்டிங்ல விரிவா சொல். அமைச்சரவை கூட்டத்தை பொறுத்தவரையில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தேர்தல் வாக்குறுதிகளிலிருந்து வெற்றி தமிழகம் தொலைநோக்கு திட்டங்கள் என ஒரு 436 வாக்குறுதிகள் தொடர்பான தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவதுடைய முதற்கட்ட விவரங்களை விரிவாக அமைச்சர்களுடன் ஆலோசித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் அமைச்சர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் பலரும் கிட்டத்தட்ட 80% மேற்பட்டவர்களுமே முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர்கள். அமைச்சரவையில இருப்பவர்கள் கிட்டத்தட்ட முதல் முறை அமைச்சர்களாக இருக்கின்றனர். இந்த நிலையில பல்வேறு பணிகள்ல விமர்சனங்கள் அமைச்சர்களின் மீது முன்வைக்கப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த அறிவுறுத்தல்கள் முக்கியமாக முதலமைச்சரின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர்கள் துறை ரீதியாக மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும், தேர்தல் வாக்குறுதிகள் வெறும் வாக்குறுதிகளாக மட்டும் நான் அளிக்கவில்லை, மக்களுக்கு பயனுள்ள திட்டங்கள் மட்டுமே தேர்தல் வாக்குறுதிகளாக அளிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அமைச்சர்கள் யாருமே எந்த விதத்திலுமே தவறு செய்யக்கூடாது, தவறு செய்பவர்கள் மீது உடனுக்குடன் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை எச்சரிக்கையாக இந்த அமைச்சரவையில அமைச்சர்கள் மத்தியில தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அமைச்சர்கள் மட்டுமல்லாமல் அமைச்சர்களுக்கு கீழே பணியாற்றக்கூடியவர்கள் யார் தவறு செய்தாலும் தவறு செய்யாத வகையில அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். கிளீன் கவர்மெண்டாக பணியாற்றுவது இந்த அரசனுடைய இலக்கு. ஜீரோ கரப்ஷன் என்பதை நோக்கிதான் நமது அரசாங்கம் செயல்பட வேண்டும். அதுதான் நமது இலக்கு. கிளீன் கவர்மெண்டாக இருப்பதற்கு, அரசாங்கத்தை மாற்றுவதற்கு என்னென்ன வழிகளோ அதுல கவனம் செலுத்த வேண்டும் என பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த திட்டங்கள் என்பது பேரளவுல திட்டங்களாக இல்லாமல் எந்த திட்டங்கள் யார் யாருக்கு செயல்படுகிறதோ அது அவர்களை சென்று சேரும் விதத்துல இருக்க வேண்டும். எந்த விதத்திலுமே அங்க லேக் இருக்கக்கூடாது. மக்களை சென்று சேரக்கூடிய திட்டங்கள்ல எந்த விதத்திலும் லேக் இருக்கக்கூடாது என்பது அமைச்சரவை கூட்டத்துல விரிவாக அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தல்களாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இதை தாண்டி திட்டங்கள் தொடர்பாகவும் துறைகள் தொடர்பாகவும் பல்வேறு முக்கியமான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தலைமைச் செயலக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. ரைட், விரிவான தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். அமைச்சர்கள் தவறு செய்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல அமைச்சர்களோட உடன் எடுப்பவர்கள் அப்படின்னு எல்லாரையுமே கண்காணிக்கப்படும். யாரும் தவறு செய்யாத வண்ணம் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கடுமையான எச்சரிக்கைகளை அமைச்சரவை கூட்டத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் விடுத்திருப்பதை பார்த்தோம். 1,00,000 மரங்கள் இலக்காக 3,233 மரக்கன்றுகள் நடும் நிகழ்வில் இணையுங்கள். ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அழைக்கிறார்.